இட்லி பொடிக்கு 1.5 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். ட்ரையான கடாயில் நம்ம போட்டு வறுக்க போகிறோம். சின்ன தீயில் வறுத்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக நல்லா செவர வறுப்படும். ஸோ சின்ன தீயை வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். நல்லா சின்ன தீயில் வச்சு பருப்பை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வறுத்திங்கன்னா நல்லா செவந்து உங்களுக்கு கிடைக்கும். பூண்டு 20 பல் பூண்டு தோலோடு நல்லா பொடியை நறுக்கி பருப்போடையே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஈரப்பதம் போய் நல்லா ட்ரையாக வாசனையாக உங்களுக்கு கிடைக்கும் இட்லி பொடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இட்லி பொடியோட அளவு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு நல்லா செவந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஒன்று கூட தீயாமல் கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு எடுக்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம உளுந்து எதில் அளந்தோமோ அதே இதில் தான் நான் வந்து கடலைப்பருப்பும் அளந்துருக்கேன். பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு நம்ம அதே பிளேட்டில் ஆற வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அது கூட இதையும் நம்ம சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட போகிறோம். 23 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 25 கூட சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் நீங்கள் 20 கூட போட்டுக்கலாம். நல்லா செவர வறுத்துட்டு மொறுமொறுப்பாக மிளகா ஆன பிறகு நம்ம ஆற வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்துருங்க. அடுத்து எள்ளு 1/4 கப்பு எள்ளு சேர்த்தா போதும். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா அதில் மண் கல்லெலாம் இருக்கும். ஸோ வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நல்லா படப்படப்படன்னு வெடித்த உடனே இதையும் எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. பருப்பு ஐட்டம் இருக்கிறதுனால பெருங்காயம் போட்டால் கேஸ் டேபிள் இல்லாமல் இருக்கும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணும்போது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி சாப்பிடும் போது உப்பு வைக்கும். திரும்பவும் மசாலா அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் ஆற வைக்காமல் அப்படியே டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் கொடுத்துரும், இல்லை கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக 1 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க இட்லி பொடியை. ஏன்னா நல்லெண்ணெய் போடாமல் நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.